அதிகாரம் முதல் 5 வசனத்துல நிறைய காரியத்தை சொல்றாரு. அது 5ஆம் வசனத்துல என்ன தெரியுமா முடிக்கிறாரு? கடைசி நாட்கள்ல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலன் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஏதோ கர்த்தருக்கு ஒரு வேஷம் இருக்கும், நான் தேவ பக்தி உள்ளவனே, ஆனா தேவ பக்தியில வல்லமை இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. வரங்கள் நம்முடைய ஊழியத்திலே ஏற்பட வேண்டும். வரங்களை ஆண்டவர் விசுவாசிகளுக்கு தருகிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையில இன்னைக்கு வரங்கள் கிரியேஷன். ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். ஜனங்கள் ஆலயத்தில் தேவன் தேடி வரணும். ஹல்லேலூயா. ஆலயத்தில் அற்புதங்கள் நடக்கணும், ஆலயத்தில் சுகம் உண்டாகணும், ஆலயத்தில் தீராத வியாதிகள் சுகமாகணும். ஹல்லேலூயா. அது ஊழியக்காரர் மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கு ஆண்டவர், விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் செய்வார். இதுல விசுவாசிக்கிறீங்க. நீங்க ஆதி திருச்சபையில பாருங்க, ஸ்தேவான் ஒரு சாதாரண விசுவாசிதான், பந்தி விசாரணை செய்கிறவன் தான். பிலிப்பு அவ்வளவு ஒரு பந்தி விசாரணை செய்கிறவன் தான். 6ஆம் அதிகாரத்திலே நீ வாசிக்கிற 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஸ்தேவானை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். 8ஆம் அதிகாரத்திலே முதல் 8 வசனத்திலே வாசித்து பாருங்க, ஆண்டவர் பிலிப்புவை கொண்டு சமாரியாவிலே பலத்த அற்புதங்களை செய்தார். வரங்களுக்கு கிரியை செய்து பிசாசுகள் ஓடின. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள்ல கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கரங்கள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற கரங்களாக மாறும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல் இந்த கரத்தை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமடையணும். ஆண்டவரே நீங்க விரும்பி பாருங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் எல்லாரையும் பயன்படுத்த முடியும். சாதாரண மக்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். எலிசா அந்த இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்ற பிற்பாடு அந்த யோர்தானை கடந்து போகும்போது சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சாவை அடிக்கிறார். அங்கே யோர்தான் பிரிகிறது. முதலாவது அற்புதம். அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் வரைக்கும் அற்புதங்கள் தொடர்ந்துட்டே இருக்கிறது. அவருடைய எலும்புகள், மரித்த போன எலிசாவின் எலும்புகள் பட்டு கூட ஒரு மனுஷன் உயிரோடு எலும்புகளை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி எலிசாவை கொண்டு பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு கடைசி கால எழுப்புதல்களை கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆவியின் வரங்களை கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முக்கியமாக ஆவியின் பகுத்தறிகிற வரம் ரொம்ப தேவை. ஆவிகளை டிசர்னிங் ஸ்பிரிட். இன்னைக்கு அநேக பொல்லாத ஆவிகள், கள்ள தீர்க்கதரிசனங்கள் இன்னைக்கு சபைக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் விசுவாசிகளுக்குள்ளாக ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரை ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு தாங்க என்று கேட்கும்போது ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லி வச்சிருக்கு, யாருக்கோ சொல்லி வச்சிருக்கா? நமக்கு சொல்ல வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்தது. தேவன் திருச்சபை கட்டப்படுவதற்கு, விசுவாசிகள் ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு ஆவியின் வரங்கள் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆவியின் வரத்தை நம்ம கேட்கும்போது கர்த்தர் வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக சங்கீதக்காரனுடைய விருப்பத்தை பார்த்தோம். தேவன் தான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம் செய்த அதுதான் அவருடைய விருப்பம். சாலமோனுடைய விருப்பம் ஞானம். ஞானம். ஹல்லேலூயா. ஞானம். எல்லாருக்கும் ஞானம் தேவை. எந்த வயதினாலும் சரி அவர்களுக்கு ஞானம் தேவை. அவருடைய ஞானம் இல்லாத ஒரு வார்த்தையினால எத்தனையோ ஆண்டுகள் சம்பாதித்த உறவுகள், எத்தனையோ ஆண்டுகள் கட்டி எழுப்பின ஊழியர்கள் இன்னைக்கு நாசமாக முற்றிலுமாக விடாமல் போற காரணம் ஞானமில்லாத செயல்பாடுகள், ஞானமில்லாத காரியங்கள். ஞானம் இல்லாம ஒரு மனுஷன் ஆண்டவர் பவுல் சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்துல வாசிங்கன்னா, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் அப்படின்னு சொல்றாரு. ஞானமற்றவர்களாய் இருங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ நிறைய பேர் காலத்தை வேஸ்ட் பண்ற காரணம் ஞானம் இல்லாதனால்தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஞானம் உள்ளவர்கள் காலத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஞானமற்றவர்கள், மதியற்றவர்கள் தான் காலத்தை வீணாக்குவார்கள். அப்படிதான் அங்கே 90ஆம் சங்கீதத்துல அங்கே மோசே எப்படியாக சொல்லுகிறார், நாட்களை என்னும் அறிவியர்களுக்கு தாங்க ஞான இருதயம் உள்ளவர். ஞானமாக காலத்தை எண்ணி பிரயோஜனப்படுத்தணும். வாழ்நாள்லாம் ரொம்ப குறுகினது. அது எப்படி மேக்கிங் மோஸ்ட் ஆஃப் அவர் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை சிறப்பாக நம்ம பயன்படுத்த கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு ஞானம் தேவை. ஞானத்தை கேளுங்க.
ஆவியின் வரம், ஆவியின் வரத்தை எங்களுக்கு தாங்க, ஆவியின் வல்லமை எங்களுக்கு தாங்க. நான்காவதாக பவுல் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். அப்புறம் புதிய ஏற்பாட்டுல ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். என்ன விருப்பம்? யார் ரட்சிக்கப்படணும்? என் சொந்த ஜனங்கள். பாருங்க, பவுலை ஆண்டவர் பிரஜாதிகளுக்கு அழைத்தார். ஆனா அவங்க சொந்த ஜனமே இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்குது, மேசியாவை அறியாம இருக்குது. இயேசுதான் மேசியா என்பதை அறியாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் இருக்கிறார்கள். இந்த விருப்பம்லாம் என்னன்னு சொன்னா, ஆண்டவரே என் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே என் சொந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே. அதுதான் அவருடைய விருப்பமா இருந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும் விரும்புறீங்க? நம்முடைய தெரு ரட்சிக்கப்படணும், நம்முடைய பட்டணம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய கிராமம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய தாலுகா ரட்சிக்கப்படணும், நம்முடைய பின்கோடு பகுதி ரட்சிக்கப்படணும். இஸ்ரவேலர் ரட்சிக்க, அதாவது சொந்த இருக்கிற இடத்திலே அவர்கள் ரட்சிக்கப்படணும். அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்துல உங்க வாழ்க்கையில தெளிவா காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க. விருப்பத்துல முக்கியமானது என்னவா இருக்குன்னு சொல்றோம்? ஆத்துமாக்கள். ஆத்தும ரட்சிப்பு உங்களுடைய விருப்பமா மாறணும். ஏன்னா இயேசுவின் விருப்பமா ஆத்துமாக்கள் தான். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 2 பேதுரு 3:9 வாசிக்கும் போது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார், விரும்புகிறாரு. அல்லேலூயா. இந்த எளிமையாக ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். திருவனந்தபுரம் தாலுகா ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவர் விரும்புகிறாரு. நம்ம விரும்புறோமா? அவன் எப்படியா ரட்சிக்கப்பட்டு போட்டோம்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாக்களுக்காக ஜெபம். அல்லேலூயா. ஆத்மா 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 ஆண்டவருடைய இன்றைய துடிப்பெல்லாம் ஆத்மாக்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மாவை ரட்சிப்பை, ஆத்மாக்களுடைய ரட்சிப்பை நம்ம விரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆத்மாக்களுக்காக அதிக நேரம் ஜெபிக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்க. என்னுடைய பட்டணம், என்னுடைய தாலுகா, என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் விருப்பமாக இருக்க வேண்டும். எஸ்தருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். 3 முறை ராஜா கேட்கிறாரு எஸ்தரை பார்த்து. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மன்றாட்டி என்ன ராஜாத்தி? வந்து நிக்கிறியே, உன் விருப்பம் என்ன? மன்றாட்டி என்ன? உன் வேண்டுதல் என்ன? 3ஆம் வசனத்துல. 6ஆம் வசனத்துல திரும்பி அதே கேட்கிறாரு, உன் மன்றாட்டி என்ன என்று கேட்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் 2ஆம் வசனத்துல உன் மன்றாட்டி என்ன கேட்கிறார். சொல்றாரு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் அப்படின்னா 127 தேசத்துல பாதி, நான் 63 தேசத்தை கேட்டாலும் உன் கையில கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். 63 தேசம் பாதி நாச்சுங்களா, பாதியா பங்கு போட்ட அவ்வளோத்தையும் கையில கொடுத்துறேன், மன்றாட்டி என்ன சொல்றா? என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் 63 தேசங்கள் அல்ல, நான் ராஜ்யத்தின் பாதி அல்ல. என்னுடைய விருப்பம் எல்லாம் என் குலம் ரட்சிக்க பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமானின் சதி திட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். சத்துருடைய வலையிலிருந்து என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். என் ஜனங்களுடைய அழிவை நான் எப்படி பார்க்க கூடும் என்று சொல்லி எஸ்தர் ஜெபிக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவரோட வந்து என்னப்பா வேணும் அப்படின்னா, என் கிராமம்லாம் ரட்சிக்கப்படணும்னு தான் சொல்ல முடியுமா? இல்லை ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நல்லா கிடைக்கும், இங்க வரணும், இந்த செய்யணும், பெரிய ஆலயம் கட்டணும், இப்படி கேட்க. ஆண்டவரே, மக்கள் ரட்சிக்கப்படணும். எத்தனை விரும்புங்க அப்படி? ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுவே பவுலுடைய விருப்பம் அதுதான். இன்னைக்கு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் அழிவுகள், பேரழிவுகள். அதான் மக்கள் கொத்து கொத்தாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ விபத்துக்கள் மூலமாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலை மூலமாக எடுத்து மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குட்டியின் மூலமாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அழிவின் பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். குடியினால எத்தனையோ பேர் செத்து கொண்டிருக்கிறார். விபத்து, நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா நியூஸ்ல பெரிய எத்தனையோ விபத்துக்கள். நாமக்கல் பக்கத்துல பாத்தீங்கன்னா லாரியும் சக்தியா போச்சு, லாரியும் பஸ்ஸும் மரித்து போனாங்க எத்தனையோ பேர். நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிங்க. ஞானிகளுக்கும் இருக்கிறேன், ஆகையால் உங்களுக்கும்
என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். எப்படியாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்னு விரும்புகிறேன். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை விரும்புகிறவர்கள், ஆத்துமா ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்பணும். அந்த சத்தியத்தை சொல்வதற்கான விருப்பம் நமக்கு இருக்கணும். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன்னு சொல்றாரு 16 வசனத்துல. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இன்னைக்கு வெட்கப்படாம இருக்குமா? தைரியம் ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் தராரு. ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. ஆத்துமாக்கள் அந்த உபவாச நாட்களில் உங்க சொந்த காரியத்துக்காக ஜெபம் விட்டுருக்காங்க. ஆத்துமாக்கள் எழில்நகரில் இருக்கிற ஒவ்வொரு தனி நபரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. யாரும் சத்தியத்தை கேட்காம இருக்கக்கூடாது. உம்முடைய ஆண்டவர் கண்கள் திறக்கப்பட வேண்டும், இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும், கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். பிசாசின் வலையில் இருக்கிற மக்கள் மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்காக வர வேண்டும் என்று சொல்லி அது உங்க விருப்பமா மாறட்டும். ஆண்டவர் பார்க்கிறாரு. எதை விரும்புறாரு? ரொம்ப ஆத்துமாக்கள். ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாவை விரும்புறோம்னு சொன்னா ஊழியர்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மற்ற எல்லாத்தையும் தருவார். ஹல்லேலூயா. சபை தருவாரு, ஆலயத்தை கட்டுற எல்லாத்தையும் ஆண்டவர் காலத்தில் தருவார். நம்ம ஆத்துமாவை விரும்புறோம். ஹல்லேலூயா. ஆத்துமா வரும்பொழுது கர்த்தர் அதற்கேற்ற காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய விருப்பம் ஆத்துமா ரட்சிப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசிகள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு நம்முடைய விருப்பமாக இருக்கணும். அந்திரியாவுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. போன வாரத்தில் சபையில சொன்னேன், ஒவ்வொருவரும் அந்திரியா மாறணும். அந்திரியாவை குறித்து பைபிள் எத்தனை முறை வாசிக்கிறோம் சொல்லுங்க? அந்திரியா குறித்து எத்தனை முறை வாசிக்கிறோம்? அந்திரியா செய்த காரியங்களை குறித்து எத்தனை முறை வாசிக்கிறோம் அப்படின்னா 3 முறை தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கால அந்திரியா செய்த ஒரு காரியமும் சொல்லப்படல. அங்கே அந்திரியாவுடைய பேர் அந்த 12 பேர் லிஸ்ட்ல தான் பேர் வருது தவிர அந்திரியா என்ன செஞ்சானே இல்ல. ஆனால் யோவான்ல 3 இடத்துல அந்திரியா செஞ்ச காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் 12ஆம் அதிகாரத்திலும். 1ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சாருன்னா, அந்திரியா ஆக்சுவலா யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். யோவான் ஸ்நானகன் இயேசுவை காட்டி கொடுக்கிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. உடனே அந்திரியா யோவான் அவன் பின்னாடி போயிடுறாங்க. இயேசு வந்து பாருங்கன்னு சொல்றாரு. இயேசுவோடு போய் தங்கி அவங்க இயேசுவை மேசியாவாக கண்டு வருகிறார்கள். வேதம் சொல்கிறது, அந்திரியா செய்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரனிடத்துல போய் அவனை கூட்டிக் கொண்டு மேசியாவை கண்டேன், நீ வந்து பாருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மேசியாவோ என்று பாரு, நீ வந்து நேரா பாரு. பேதுருவை கூட்டிக் கொண்டு வந்தான். பேதுருவை கூட்டிக் கொண்டு வந்தான். அவனுடைய பாரமெல்லாம் என்று சகோதரன் எப்படியாவது இந்த மேசியாவை அறிய வேண்டும். ஆண்டவர் அந்திரியா பெரிய காரியம் செஞ்சா போடல, அப்போஸ்தலர்கள். ஆனா பேதுரு பிரதான அப்போஸ்தலனாக மாறிட்டார். ஹல்லேலூயா. நீ கேபாவா, நீ சீமோனா இருக்கிறாய், இது முதற்கொண்டு நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஒரு ஆத்துமாவை கொண்டு வருகிறான். அந்த ஆத்துமா மூலம் 10,000கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார். இரண்டாவதாக அந்த அந்திரியாவுக்கு சொல்லப்பட்ட இடம் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய தேவை வருகிறது. 5000 புருஷர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெரிய தேவை. ஜனங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிறார், நீங்களே சாப்பாடு கொடுங்க. எல்லாரும் சொல்றாங்க, எப்படி கொடுக்க முடியும்? மனாந்தரமான இடம், நேரமும் பயிற்சி அப்படின்னு. அந்திரியா சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான். அதுவும் எப்படி பார்த்தோன்னு தெரியல, ஆனா ஒரு பையன் இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு இயேசுவை கூட்டிக் கொண்டு வர. ஹல்லேலூயா. இயேசுவின் கைகளில் அந்த பையனுடைய அப்பமும் அந்த அந்த மீன் வரும்பொழுது 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்திரியா செஞ்ச சின்ன காரியம், நான் ஒரு பையனை கூட்டிட்டு வரலாம். அந்த திரளான மக்கள் போஷிக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்பொழுது அங்கே வாசிக்கிறோம், எல்லா சீஷர்களும் சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வராங்க. ஆனா எல்லா சீஷர்களும் தயங்கி கொண்டிருக்கிறாங்க, எப்படி இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஆனா அந்திரியா கையை கொண்டு போய் கிரேக்கர்ல போய் இயேசு இடத்துல அறிமுகம் செய்து வைக்கிறான். இயேசு இடத்துல கூட்டிக் கொண்டு போகிறான் என்று வாசிக்கிறோம். பாருங்க, 3 இடத்திலும் அந்திரியா செய்கிறதெல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறான். கூட்டிக் கொண்டு போகிறான். பேதுருவை கூட்டிக் கொண்டு போகிறான். சிறு பையனை கூட்டிக் கொண்டு போகிறான். அந்த கிரேக்கர்களை கூட்டிக் கொண்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேரை இயேசுவை கூட்டிட்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுவை கூட்டி வந்திருக்கோம்? 11 மாசம் முடிஞ்சிச்சு. 11 மாசம் முடிஞ்சிச்சு. நம்ம எத்தனை பேர் இயேசுவை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம்? ஒவ்வொரு அந்திரியாவாக மாறும். ஹல்லேலூயா. கூட்டிட்டு வருவோம். கர்த்தர் மற்ற காரியங்களை பார்ப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பது அவருடைய வேலை, தேவைகளை சந்திப்பது அவருடைய வேலை, வாழ்க்கையை மாற்றுவது அவருடைய வேலை. கூட்டிக் கொண்டு வருகிற விருப்பத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக வைப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு 95% மக்கள், 95% மக்கள் உலகளாவிலே சொல்றேன்,
95% கிறிஸ்தவர்கள் மக்கள்ல கிறிஸ்தவ